பொதுவாக ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த படம் வெற்றியா தோல்வியா கமர்ஷியல் ஹிட்டா இல்லையா அப்படிங்கிறது தெரியும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே இல்லை உலக வரலாற்றிலேயே முதல் முறையாக படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அதுவும் கேரியரின் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் நேற்றுக்கு ரிலீஸ் ஆன ஒரு நடிகருடைய படம் இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடியே படத்தினுடைய தோல்வியை ஒப்புத்து கொண்டு நெடுஞ்சான்கடையாக காலில் விழுந்தது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு உலக வரலாற்றிலேயே விஜய் அவர்களுக்கும் விஜயனுடைய ரசிகர்களுக்கும் தான் பொருந்தும்னு நினைக்கிறேன். அப்படியாக கடந்த ஒரு மாத காலமாக சோசியல் மீடியாவில் ஒப்பாரி வைத்து கொண்டிருக்கும் அந்த அணில் குஞ்சுகள். இந்த அணில் குஞ்சுகள் தற்பொழுது என்ன செய்திருக்கிறது என்றால், கமர்ஷியலாக சினிமாவில் போட்டி போட முடியாத எஸ்கேவுடன் அவங்களுடைய குடும்ப பெண்கள், அவருடைய குழந்தை, சின்ன ஒரு பெண் குழந்தை, இவங்களுடைய ஃபோட்டோவை எடுத்து போட்டு நாங்கள் மார்ஃபிங் பண்ணுவோம், நாங்கள் ரொம்ப ஆபாசமாக இந்த ஃபோட்டோவை மார்ஃபிங் பண்ணி ரிலீஸ் பண்ணுவோம், இன்னும் கேவலமாக உங்கள் குடும்பத்தை பற்றின ஃபோட்டோக்களை வெளியிடுவோம், உங்கள் குடும்பத்தை பற்றி உங்கள் வீட்டில் உள்ள பெண்களை பற்றி நாங்கள் ஆபாசமாக பேசுவோம் அப்படின்னு அந்த வெர்ச்சுவல் வாரியர்ஸ் இயங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது எப்படி இயங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த வெர்ச்சுவல் வாரியர் அந்த சிவகார்த்திகேயனுடைய பெண்ணுடைய ஃபோட்டோவையும் அவங்க மனைவியுடைய ஃபோட்டோவையும் வெளியிட்டான் பார்த்தீங்களா, அவனுக்கு கூடிய விரைவில் இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஓரிரு நாட்களிலேயே அவனுடைய கொட்டை பிதுக்கப்பட போகுது என்பதை மிகுந்த மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அப்புறம் அந்த ஃபோட்டோ வெளியிட்டான் பார்த்தீங்களா, டேய் தம்பி, உங்கள் தலைவர் படம் ரிலீஸ் ஆகிடும், ஆனால் ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி நீ ரிலீஸ் ஆக மாட்டேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம். ஒன்பதாம் தேதி ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுது, நாளை மறுநாள். அதற்கு அடுத்தாப்புல 10ஆம் தேதி பராசக்தி ரிலீஸ் ஆகுது, எஸ்கேவனுடைய படம். இதில் ஒரு நாள் லேட்டாக தான் வர்றாப்புல எஸ்கே. சரி, 33 வருஷம் அவர் நடிச்சிருக்காப்புல, ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டு, ஒரு பழம்பெரும் நடிகர், வயசு வேறு ஆகி போச்சு, ரிட்டையர்மெண்ட் வர அனௌன்ஸ் பண்ணிட்டாப்புல. அதனால் ஒரு நாள் தாமதமாக வருவோம், அந்த ஒரு நாள் நீங்கள் கலெக்ஷனை பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வர்றாப்புல. அப்பயுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒப்பாரிக்கு மேலே ஒப்பாரியாக வச்சு அந்த அணில் குஞ்சுகள் மட்டும் இல்லை, தற்பொழுது அணில் குஞ்சுகளாக வேடமிட்டு இருக்கக்கூடிய அந்த வாய் வியாபாரிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, நம்ம குஸ்மியாக இருக்கட்டும், அந்தணனாக இருக்கட்டும், பேர் என்ன, அந்தணன், அவர் அப்படி தான் பேசுவாப்புல. அந்தணன்லாம் ஒப்பாரி மேலே ஒப்பாரி வைக்கிறாப்புல. ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுக்குறாப்புல, அந்த பேட்டியில் கொடுக்கும்பொழுது, ஏங்க பாருங்க, ஒரு பெரிய ஹீரோ, ஒரு ரஜினி இருக்காருன்னு வச்சுப்போமே, அல்லது ஒரு கமலஹாசன் இருக்கார், அவர் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணி இதான் என்னுடைய கடைசி படம் அப்படின்னாக்கா, இப்போ ரஜினியோட கடைசி படம் ரிலீஸ் ஆகுது, ரஜினி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாக்கா கமலஹாசனா போட்டிக்கு படத்தை இறக்கி விடுவாரா? அப்படி இறக்க மாட்டாங்களா? அல்லது அஜித்குமார் அன்னைக்கு ஒரு படத்தை இறக்கி விடுவாரா? அப்போ அந்த மாதிரியே ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டு ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு கடைசி படம் அனௌன்ஸ் பண்ணாக்கா மற்ற நடிகர்கள் ஒதுங்கி நின்று வேடிக்கை தான் பார்ப்பாங்க, அல்லது முடிஞ்சால் அந்த படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணி கொடுப்பாங்க. கடைசி படம் நல்ல வருமானத்தை எடுத்துகிட்டு போகட்டும், நல்ல பேரோட சினிமா இண்டஸ்ட்ரி விட்டு நகரட்டும் அப்படின்னு மற்ற நடிகர்கள்லாம் அவருடைய கடைசி படத்துக்கு ஆதரவு தான் கொடுப்பாங்களே தவிர, இந்த மாதிரி போட்டிக்கு படத்தை இறக்கி விடுவாங்களா? இது அநியாயம் இல்லையா? இது அக்கிரமம் இல்லையா? அப்படின்னு ஒப்பாரி வச்சுக்கிட்டு மூக்கை சிந்தி போட்டு அடிவயத்தில் அம்மிக்குலை எடுத்து குத்தி கொண்டு ஒரு பேட்டியை கொடுத்துருக்காப்புல. உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகர், 250 கோடி ஒரு படத்துக்கு வருமானம் வாங்கக்கூடிய நடிகர் எஸ்கே ஆஃப்டர் ஆல் ஒரு 200 crore கிளப்பில் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்காப்புல. அதுவும் நேற்றுக்கு வந்த பையங்க, அது இது ப்ரோக்ராமு விஜய் டிவியில் ஆங்கரிங் பண்ணிக்கிட்டு அதில் டான்ஸ் ஆடிக்கிட்டு காமெடி பண்ணிட்டு இருந்த பையன் இப்போ தான் ஹீரோ ஆகி ஒரு 200 crore கிளப்புக்குள்ளே இப்போ தான் வர்றாப்புல. நீ உன்னுடைய இண்டிவிஜுவல் சம்பளமே 250 கோடி ஒரு படத்துக்கு, நீ எதுக்கு ராஜா அவரை பார்த்து அந்த சின்ன பையனை பார்த்து மூக்க உரியணும்? இப்போ பராசக்தியினுடைய ட்ரெய்லரு நம்ம ஜனநாயகன் ட்ரெய்லரை விட அதிகமான வியூஸ், அதுவும் ஒரு நாள் லேட்டாக தான் ரிலீஸ் பண்ணாங்க. ட்ரெய்லர்லேயே தெரிஞ்சு போட்டு ரிசல்ட் என்னென்னு. அதுவும் பராசக்தி படத்தை பார்த்தவர்கள்லாம் சொன்னதுனாக்கா படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஜனநாயகன் படத்தை பார்த்தவர்கள் சொன்னது என்னன்னாக்கா படம் அட்ரு பிளாப்பு, ஏன்னாக்கா ஏதோ நம்மளுக்கு விஜயை பிடிக்கல, அல்லது விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாப்புல, அவர் பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஆதரவோடு உள்ளே வந்திருக்காப்புல, திமுகவை தீய சக்தின்னு சொல்கிறாப்புல, அதனால் ஏதோ விஜய் மீது உள்ள வன்மத்தில் சொல்லிகிட்டு இருக்கான்னு நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் நினைக்கிறது லாஜிக் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல வரல, ஆனால் லாஜிக்கை தாண்டி அதில் உண்மை இல்லை. ஏன்னாக்கா எனக்கும் விஜயனுடைய நடிப்பு பிடிக்கும்.
அதனால் ஜனநாயகன் படத்தை பற்றி நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னாக்கா, ஜனநாயகன் படத்தை ஃபஸ்ட்டு சன் டிவிக்கு விற்கிறதுக்காக போயிருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்க வாங்குறதா தான் அக்ரிமெண்ட்டு. அதுக்கப்புறம் பொது வெளியில் ஏன்டா உனக்கு வெக்கமான சுடு சொரணை இருக்கா, திமுக ஊழல் கட்சின்னு சொல்கிற, அந்த ஊழல் கட்சின்னு நீ சொல்கிற திமுக கட்சியில் தான் இருந்து வளர்ந்து வந்த குடும்பம் தான் சன் டிவி ஓனர் குடும்பம், முரசொலி மாறன் குடும்பம். இப்போ அவங்க பையன்கிட்டே போய் இந்த படத்தை விற்க போகிறோன்னு சொன்னாக்கா, அந்த ஊழல் பணத்துலேருந்து வர்ற பணத்தில் தாண்டா உனக்கு லாபமாக கொடுப்பாங்க. அப்போ அந்த ஊழல் பணத்தில் உனக்கு லாபம் இருக்குல்ல, உனக்கு வெக்கமான சூடு சொரணை இல்லையா, சோத்தை தான் திங்கிறியா, சோத்தில் உப்பு போட்டு திங்கிறியா இல்லையா, தீய சக்தி திமுகன்னு சொல்லி பேசிவிட்டு அந்த தீய சக்திகிட்டே படத்தை வைக்கிறியடா, அப்போ உனக்கு காசு பணம் தான் முக்கியம், அப்போ காசு கொடுத்தாக்கா என்ன வேணாலும் செய்வியா நீ அப்படின்னு கேட்ட உடனேயே அப்புறம் படத்தை பின்வாங்கிட்டு ஜீ தமிழில் போய் படத்தை விற்றுருக்காங்க. படத்தை வைக்கும் பொழுது ஏற்கனவே கோட்டுக்கு கொடுத்த பணத்தை விட கம்மியான தொகைக்கு தான் இந்த படத்தை வாங்கியிருக்காங்க. ஏன்னாக்கா கோட்டு படத்தை வாங்கும் பொழுது அந்த படத்தை வாங்கின சேட்டலைட்டு எந்த டிவி வாங்கினதோ அந்த படம் கோட்டில் வந்து பெருசாக வருமானம் இல்லை, மார்க்கெட் இல்லை, நினச்ச அளவுக்கு வருமானம் வரலை, போட்ட காசு எடுக்கிறதே நாங்கள் ரொம்ப திணறிட்டோம் அப்படிங்கிற இண்டஸ்ட்ரி முழுக்க பரவிருச்சு. அதனால் அவருடைய படத்தை கோட்டு வாங்கும்பொழுது என்ன விலை கொடுத்து வாங்கினார்களோ அதை விட கம்மியான விலைக்கு தான் ஜனநாயகன் போயிருக்கு. அப்போ தான் பொட்டியை தூக்கிட்டு ஒரு கடையாக ஏறி இறங்கியிருக்கானுங்க. சன் டிவி, அந்த டிவி, இந்த டிவின்னு ஏறி இறங்கும் பொழுது கடைசியாக ஜீ தமிழ். அப்போ ஜீ தமிழ் என்னன்னாக்கா எல்லாரும் கொடுக்குறத விட கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறேன், ஆனால் கோட்டுக்கு கொடுத்தோம்னா நான் கம்மியாக தான் கொடுப்பேன். எனக்கு கோட்டுக்கு போட்ட காசையே எடுக்க முடியல அப்படிங்கிறது மீடியாவில் உங்களுக்கே தெரியும். அதனால் நான் நீங்கள் இந்த இவ்வளோ ப்ரொமோஷனை பார்த்து ஏமாறுறவன் நான் கிடையாது. அதனால் இதுக்கு என்ன தொகைனாக்கா இவ்வளோ தான் கொடுக்க முடியும்னு கடைசியாக ஜீ தமிழில் வாங்கியிருக்காங்க. ஜீ தமிழில் வாங்கினவங்க நேற்று தான் ஜீ தமிழில் ஷோ போட்டு பார்த்துருக்காங்க அந்த படத்தை. அந்த ஜீ தமிழில் உள்ள நிர்வாகிகள் எல்லாரும் கூட்டு காமிச்சிருக்காங்க. அதில் நமக்கு ஒரு 3 நண்பர்கள் இருக்காங்க ஜீ தமிழில். அந்த படத்தை பார்த்து ஜீ தமிழில் உள்ள என்னுடைய 3 நண்பர்கள் இருக்காங்க. அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னன்னாக்கா, படம் பயங்கர கிரிஞ்சாக இருக்குது, பயங்கர மொக்கையாக இருக்குது, இது எப்படி கடைசி படம்னு எடுத்து வச்சாங்கன்னு தெரியல, இது எப்படி தேட்டரில் ஓடும், ஒருவேளை ரசிகர்கள் பார்த்தா கூட ஒரு 4-5 நாள் வரைக்கும் தாக்கு பிடிக்கலாம், அல்லது பொங்கல் வரைக்கும் பராசக்தி இது 2 படம் தான், அதனால் இந்த ஆடியன்ஸ் முழுக்க ஏதோ 2 படத்துக்கு போகணுங்கிற பொழுது சமமாக போயிடுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த தேட்டரில் அந்த படம் நிற்காது. எனக்கு இவ்வளவு கிரிஞ்சாக இப்போ உள்ளவங்க பார்க்க மாட்டாங்க, பயங்கர மோசமாக இருக்குது, பயங்கர அற்று பிளாப்பான ஒரு படம், ஏதோ இந்த ரசிகர்களை வச்சு ஒரு வாரம் 10 நாள் அதிகபட்சமாக 20 நாள் ஓட்டலாமே தவிர அதை தாண்டி பொதுமக்கள் இந்த படத்தை பார்க்க விருப்பம் செலுத்த மாட்டாங்க. இப்போ இது வந்து கண்டிப்பாக எல்லா ரிவ்யூவர்ஸும் ரோஸ்ட் போட வேண்டிய ஒரு ஐட்டமாக வந்து சேர்ந்துருக்கிறது அப்படிங்கிறது தான் படம் பார்த்தவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட். ஆனால் பராசக்தி அப்படி இல்லை. ஏதோ அந்த குசுமியும் அந்த அந்தரனும் வந்து பேசுவாங்க இல்லை, அந்த மாதிரி நான் அந்த படத்தை பற்றி இந்த மாதிரி சொன்னாங்க, சம்மந்தப்பட்ட மேனேஜரே சொன்னார், மலேசியாவில் வந்து சொன்னாங்க, சிங்கப்பூரில் சொன்னாங்க. இல்லை ராஜா, நான் காதுபட எனக்கு அங்கேருந்து படம் பார்த்தவங்க சொன்னதை வச்சு நான் சொல்கிறேன். அதனால் ஜனநாயகன் அற்று பிளாப் அப்படிங்கிறது ரிலீஸுக்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு. இதில் காண்டான அந்த அனில் குஞ்சுகள்னாக்கா எப்படியாவது சிவகார்த்திகேயன் படம் வர்றதை பிளாக் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை முடியல. அது ஆட்டோமேட்டிக்காக 2 படமும் ஒரே மாதிரி தான் சென்சாருக்கு போயிருக்கு. சொல்லப்போனால் இன்னமுமே பராசக்தி சென்சார் வரலன்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு வந்தது மாதிரியே. ஆனால் வந்துடும், கண்டிப்பாக 2 படத்துக்கு சென்சார் வந்துடும். சென்சார் போர்டு வந்து இந்த படத்துக்கு நாங்கள் சென்சார் தரமாட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாது. சென்சாரில் யூ தர்றோம், அல்லது U/A தர்றோம், அல்லது A தரணும், அதில் என்ன கேட்டகரி இருக்கோ அந்த கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி கொடுப்பாங்களே தவிர, அப்படி இல்லைனாக்கா இந்தந்த காட்சிகளை மியூட் போடுங்க, இந்தந்த காட்சிகளை இதை வந்து மார்ஃபிங் பண்ணிடுங்க, இந்த காட்சிகளை வந்து பிளர் பண்ணுங்க, அல்லது இந்த காட்சிகளை சுத்தமாக வெட்டி தூக்குங்க அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வேணால் கொடுப்பாங்களே தவிர, நான் சுத்தமாக இந்த படத்துக்கு சென்சார் தர முடியாது அப்படின்னு கையை பின்னாடி கட்டிக்கிட்டு நீங்கள் கிளம்புங்க படத்தை எடுத்துகிட்டு அப்படின்னு ஒரு சென்சார் போட்டாலும் சொல்ல முடியாது. வேணா இந்த படம் வெளியிடுவதற்கு தடைன்னு வேணால் சொல்லலாம். அதனால் வச்சுக்கிட்டு தரமாட்டேங்கிறாங்க. நீ என்ன மாமா பொண்ணு அவருக்கு, இந்த சென்சார் போர்டில் வேலை பார்க்குறவங்க நீ என்ன மாமா பையனாலும் கேட்குறேன். நீ மாமா பையன் நான் கேட்குறேன். மாமா பையங்கிறது முறை வாரியாக நீ என்ன மாமா பையனா, அப்படி இல்லை உங்கள் அத்தை பையனா அவர், வச்சுக்கிட்டு நீ போயிட்டு வா நான் தரமாட்டேன், நீ நாளைக்கு வான்னு விளையாடுறதுக்கு நீ என்ன மாமா பையனா இல்லை அத்தை பையனா? கண்டிப்பாக தருவாங்க, தராமலாம் இருக்க மாட்டாங்க. இவனுக்குள்ளே என்னன்னாக்கா ஒரு விளையாட்டு காமிக்கிறாங்க. அதாவது பிஜேபியும் தாவேகாவும் எதிரெதிர் துருவங்கள் பாருங்கள், எங்கள் படத்தை விட ரிலீஸ் பண்ண விடாமல் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அந்த விஜயோடைய ஆடியன்ஸுக்கு அது போதும்ல அந்த பாயிண்ட்டு அவங்கள நம்ப வைக்கிறதுக்கு. அதனால் அந்த பாயிண்ட்டை பிடிச்சிட்டு பாருங்கள் எங்களுக்கு சென்சார் செட்டு தர மாட்டேங்க அப்படின்னு சொல்லி முக்கிய நடக்கிறானுங்க. ஆனால் அதை தாண்டி பராசக்தியோட ட்ரெய்லராக இருக்கட்டும், அதனுடைய உள்ள அந்த ட்ரெய்லரில் வந்த வசனங்களே அவ்வளோ பட்டைய கலப்புது. இப்போ திரைப்படத்தில் எவ்வளோ வசனங்கள் வச்சுருப்பாங்கிறது நம்ம வந்ததுக்கு அப்புறம் தான் பார்க்கணும். அப்போ இதை சிவகார்த்திகேயனை தாக்கு பிடிக்க முடியாமல் எதிர்க்க முடியாத அந்த அனில் குஞ்சல் என்ன பண்ணுறாங்க, சிவகார்த்திகேயனுடைய மனைவியை பற்றி, சிவகார்த்திகேயனுடைய மகளை பற்றி ட்வீட் போடுறது, ட்விட்டர் ஸ்பேஸ் போட்டு அவன் பொண்ணு ஃபோட்டோ எனக்கு கிடச்சிருச்சு, சிவகார்த்திகேயன் பொண்ணு ஃபோட்டோ, சிவகார்த்திகேயன் பொண்டாட்டி ஃபோட்டோ கிடச்சிருச்சு, நான் பாரு இவங்களை 2 பேரும் வச்சு டேக் ஓட்டுறேன்லன்னு பாரு, நான் இனிமேல் அப்படி தான் பண்ணுவேன், எங்களுடைய விஜய் தளபதி ரசிகர்கள் எல்லோரும் நாங்கள் அப்படி தான் பண்ண போகிறோம்,
ஏன்னாக்கா ஏன் எங்கள் தலைவர் படம் வரும்பொழுது நீயும் அதே நேரில் ரிலீஸ் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பாரி வைக்கிறானுங்க. இப்போ ஒரு நல்ல ஃபைட்டர் அப்படின்னாக்கா ஒரு நல்ல ஆப்போசிட்டில் நல்ல ஃபைட்டர் இருந்தால் தான் நல்ல ஃபைட்டாகவே அமையும். அந்த மாதிரி நல்ல ஃபைட்டரை அடித்து வீழ்த்தும் பொழுது தான் இவர் நல்ல ஃபைட்டுன்னு பேர் வாங்க முடியும். ஊரில் சோப்புனாங்க மாதிரி இருக்கிறவனை கூப்பிட்டு வந்து இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சீமான் இருக்கான், அவன் எவ்வளோ பெரிய கோலை எவ்வளோ பெரிய தொடர்நடிங்கன்னு நமக்கு தெரியும். இப்போ சீமான் கூட சண்டை போட்டு சீமான் அடித்தோம்னாக்கா நான் வீரன்னு சொல்லிக்க முடியாது. ஏன்னாக்கா ஒரு வீரனை அடித்து வீழ்த்தினா தான் நான் வீரனாக இருக்க முடியும். அவன் ஒரு கோலை, அவன் ஒரு தொடர்நடிகை, அவன் ஒரு சோப்புனாங்க. இப்போ ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு போகிறதுக்கே 50 பேரை கூப்பிட்டு போவாங்க. 50 பேரை எந்த ப்ரெஸ் மீட்லையாவது ஒரு ப்ரெஸ் மீட் தர்ற ஒரு கட்சியினுடைய தலைவர் பேசும்பொழுது பின்னாடி நிற்கிற 50 பேர் கை தட்டி பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அதான் பொதுக்கூட்டம், அது அறிவில்லை. பின்னாடி நிற்கிறவங்களா உங்களை அறிவில்லை. சீமான் பண்ணி நிற்கிறவங்களும் சோத்த திங்கிறீங்களா இல்லை வேதம் திங்கிறீங்களா? இல்லை ப்ரெஸ் மீட்டுக்கு அதுக்கு 50 பேர். ஏன்னா பயம், யாராவது பெரியார் ரசிகர்கள் வந்து அடிச்சிருவாங்களோ, இல்லை மிரட்டிடுவாங்களோ, இல்லை சுத்து போட்டுருவாங்களோ, அல்லது வந்திருக்க பத்திரிகையாளர்களை யாராவது 2 பெரியாரிஸ்டுகள் இருந்தாலே போதும் கேள்வி கேட்டு மடக்கி முட்டி போட வச்சிருவாங்களே. அப்போ அப்படி கேள்வி கேட்கும் பொழுது அவனை நான் மிரட்டணும். அப்போ அவனை மிரட்டும் பொழுது ஒரு 50 பேர் இருந்தால் தான் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும். நம்ம மிரட்டும் போது அவனை சேர்ந்து மிரட்டணும், நம்ம ஈஸியாக தப்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சாதாரண பத்திரிகையாளர் கூட சந்திக்க வக்கற்ற ஒரு கோழை தொடர்நடிங்கி தான் சீமான். இப்படியாப்பட்ட சீமானை போய் நம்ம அடித்து வீழ்த்தணுங்கிறது நமக்கு அசிங்கம் இல்லையா, நமக்கு அவமானம் இல்லையா, அது நம்முடைய வீரத்துக்கு இழிவு இல்லையா? அதனால் அவனுக்கெல்லாம் சும்மா சாதாரணமாக 2 வீடியோவே போதும். அப்போ நம்ம அடித்து வீழ்த்தணும் அப்படின்னாக்கா அதற்கு தகுந்த ஒரு ஆப்போனண்ட் வேணும். அப்போ அதற்கு தகுந்த ஆப்போனண்ட் இருந்தால் தான் அவனை அடித்து வீழ்த்தும் போது தான் நான் வீரனை அடிக்க முடியும். அந்த மாதிரி ஜனநாயகன் வருது அப்படின்னாக்கா, பராசக்தி வருதுனாக்கா நல்ல ஆப்போனண்ட் நீயே முடிவு பண்ணிட்ட, நீயே கன்ஃபார்ம் பண்ணிட்ட. பராசக்தி யாரும் அப்படி சொல்லவே இல்லை. அவங்க ஒரு படம் எடுக்கிறாங்க, ரிலீஸ் பண்ணுறாங்க, அதை மக்கள் பார்க்குறாங்க அல்லது வெறுக்கிறாங்க, அது அவங்களோட விருப்பம், மக்கள் பார்த்துட்டு சொல்லட்டும் முடிவு பண்ணட்டும்னு அவங்க எடுத்து மக்கள் மன்றத்தில் வச்சுட்டாங்க. நீ தான் என்ன பண்ணுறனாக்கா சரியான வீரன் பராசக்தி, சரியான வீரன் எஸ்கே தான், சரியான ஒரு திறனுள்ளவர் எஸ்கே தான் சண்டை போடுறது டிக்ளேர் பண்ணது நீ தான் ராஜா. அப்போ சரியான வீரன் முடிவு பண்ணிட்டில்ல, அப்போ சண்டை போட்டுக்காமே, சண்டை போட்டு நீ ஜெயிச்சிரு, நீ வென்று, நீ வென்று, நீ வென்றுதாங்கிறது வேற, நீ வென்று காமிப்பா. அப்போ பராசக்தி நீ வென்று காமிச்சிட்டாங்க, ஓகேடா, பயங்கரமான ஒரு ஆப்போனண்ட்டாக எஸ்கே வந்தார். அந்த படம் வந்துச்சு, பரவாயில்ல. ஜனநாயகன் வந்து அடிச்சு போட்டு ஜனநாயகன் தான் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனிச்சு. அப்போ விஜய் தானே காரணம் அதுக்கு. அப்போ கண்டிப்பாக உண்மையிலேயே விஜய் வந்து உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் தான். அவர் பயங்கரமான ஒரு அப்பாட்டக்கரு, ஒரு பயங்கரமான ஒரு திங்கரு, பயங்கரமான ஒரு செவரு, பயங்கரமான ஒரு கவரு அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம், மக்களாகி நாங்கள் சொல்கிறோம். இவனுங்க என்ன பண்ணுறானுங்க, ஆப்போனண்ட் யாருமே வரக்கூடாதான். ஒரு பாக்ஸிங் மேட்ச் நடக்குதுனாக்கா தனியாக க்ளவ் எல்லாம் மாட்டிட்டு போய் டவுசர்லாம் மாட்டிட்டு போய் ரிங்குக்குள்ளே இருந்து தனியாக பஞ்ச் பண்ணிட்டு வந்து நான் தான் வெற்றி, கோப்பையை கொடு அப்படின்னாக்கா அவன் கொடுப்பான் கோப்பையை. அதை பார்க்கறது முதல்ல ஆடியன்ஸ் வருவானா? அப்போ ஆப்போனண்ட்டு சரியான ஆப்போனண்ட்டாக வரணும், சரியான பாக்ஸர் வந்து நிற்கணும். முதல்ல ஆப்போனண்ட்டில் ஆள் இருக்கணும். தனியாக நான் காத்துக்கிட்டே போய் சண்டை போடுவேன். அப்போ ஆள் இருக்கணும்ல, அந்த ஆள் தான்ப்பா எஸ்கே. எப்பா நேற்றுக்கு வந்த பையன்ப்பா எஸ்கே, ஒரு சாதாரண ஒரு நடிகர், அவர் இன்னும் பெரிய ஒரு ஹார்ட்கோர் ஆடியன்ஸ்க்குன்னு கிரியேட், அவருக்கு பார்த்து இந்த கழிகிறாங்கன்னா யோசிச்சு பாருங்க. ஒரு அஜித்குமாரோடைய படம் ரிலீஸ் ஆகிறதுனா என்ன பண்ணியிருப்பானுங்க, உக்கால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னாக்கா, விஜய் வந்து அஜித்துக்கு ஃபோனை போட்டு, அஜித் நான் வந்து இந்த மாதிரி தவறான முடிவு எடுக்க போகிறேன், இந்த தவறான முடிவுக்கு நீங்கள் தான் காரணம், இந்த கால் ரெக்கார்ட் பண்ணிட்டேன், இதை வந்து நான் போலீஸுக்கு அனுப்ப போகிறேன், இப்போ லெட்டர் எழுதியிருக்கேன், என்னுடைய இந்த தவறான முடிவுக்கு சோகமான முடிவுக்கு அஜித்குமார் தான் காரணம், ரிலீஸ் ஆகிற அஜித்குமாரோடைய படத்துக்கு தான் காரணம்னு டெத் நோட் எழுதி வச்சு செத்துருவாங்க போல் இருக்கணுங்க. எஸ்கே படத்துக்கு எந்த அளவு வரீங்களே, ஏகே படம் வந்தாக்கா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட படம் வந்தாக்க என்ன பண்ணுவானுங்க, அவ்வளோதான் மாஸ் சூசைடு. கோமால ஊர் முழுக்க எல்லாம் பெட்ரோல் வச்சுட்டு என்னுடைய தவறான முடிவுக்கு ரஜினிகாந்த் தான் காரணம், என்னுடைய தவறான முடிவுக்கு ரஜினிகாந்த் திரைப்படம் தான் காரணம், எங்கள் தலைவருடைய படம் ரிலீஸ் ஆகும் அதே நேரத்தில் ரஜினிகாந்தனுடைய படமும் ரிலீஸ் ஆகுறது, இது எவ்வளோ பெரிய சமூக நீதிக்கு இழிவான செயல் இல்லையா? பாருங்க, எங்கள் தலைவர் படம் ரிலீஸ் ஆகும் பொழுது ரஜினிகாந்தனுடைய படத்தையும் அதே நாளில் ரிலீஸ் பண்ணி எங்களுடைய இந்த தவறான முடிவுக்கு தூண்டுகோல் போட்டது, தூண்டியது வந்து ரஜினிகாந்துடைய படம் லெட்டர் எழுதி வச்சுட்டு ஊர் முழுக்க தொங்கிடுவாங்க போல் இருக்கு. நேற்றுக்கு வந்து பையன் அப்ப டேக்கிள் பண்ண முடியாத இவனுங்க என்ன பண்றானுங்க, எஸ்கேவனுடைய மனைவி, அவங்க குழந்தை, சின்ன குழந்தை, இந்த கனான்னு ஒரு படம் வந்துச்சு எஸ்கே ப்ரொடக்ஷனில், அதில் கூட அந்த வாயாடி பெத்த பிள்ளைன்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டை பாடினது உங்கள் எஸ்கேவனுடைய மகள், அவனுடைய சின்ன பாப்பா தான் அந்த பாட்டை பாடினது. பயங்கர வைரல் அந்த பாட்டும், விஷுவலாகவே எஸ்கேவும் அந்த பாப்பாவும் பாடின பாட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த குழந்தையினுடைய ஃபோட்டோவையும் போட்டு என்ன பண்ணுறானுங்க ட்விட்டரில், உங்களுக்கு அந்த பின்னாடி வந்திருக்கும் பாருங்க அந்த போட்ட ட்விட்டரு. ஸோ அந்த ஃபோட்டோவை போட்டு அதுவும் ட்விட்டர் ஸ்பேஸில் சொல்கிறாங்க, லிட்டலாக சொல்கிறான், நான் இப்படி தான் பண்ணுவேன்,
எஸ்கேனுடைய பொண்ணு போட்டோவை போட்டு கிழிப்பேன், எஸ்கேனுடைய பொண்ணு போட்டோவை நான் மார்பிங் பண்ணியே போடுவோம் லிட்டரலாக மிரட்டுறானுங்க. ட்விட்டர் ஸ்பேஸில் லிட்டரலாக சொல்கிறானுங்க. நீங்க சிவகார்த்திகை பொண்ணு பசங்கெல்லாம் இறந்தாலும் தெரியும், 45 நிமிஷம் பண்ணாம இருந்தா தெரியும், எப்படியா சொன்னோம். இல்ல நான் சொல்றது சொல்லிட்டு ஒரு லெவலுக்கு மேலதான் பொறுமையா இருக்க முடியும் சீரியஸா. அதுக்கப்புறம் அவன் பொண்ணதான் நான் சத்தியமா இழுக்கு போட்டு டேக் போடுவான். இன்னைக்கு சென்சார் கிடைச்சிரும் போல ஹரி ப்ரோ போட்டிருக்காரு. ஆமாமா ஏப்பா எஸ்கேவுடைய பொண்ணு சின்ன குழந்தை, அந்த குழந்தைக்கும் இந்த படத்துக்கு முதல்ல என்ன சம்பந்தம்? அவருடைய மனைவிக்கும் இந்த படத்துக்கு முதல்ல என்ன சம்பந்தம்? படம் வர்றதுல என்ன தவறு? அப்ப இவனுங்களுடைய குரூர புத்திய பாருங்க. ஜெயிக்க முடியாம தோத்து போனதனுடைய விளைவு தோல்வியை ஒப்புத்துக்கிட்டு ஜனநாயகன் பகவந்த் கேசரி தான் எல்லாரும் தெரிஞ்சு போச்சு. பகவந்த் கேசரியே உட்காந்து பார்க்க முடியாத ஒரு திரைப்படம், அதை இவன் அங்கேருந்து அடிச்சுட்டு வந்து மறுபதிப்பாக தமிழில் வெளியிடுறானாக்க இது எப்படி இங்கே ஓடும்? அப்போ உனக்கு ஏன்னா கடைசி படம்னு சொல்கிற ஜனநாயகன், என்னோட கடைசி படம் டிக்ளேர் பண்ணுற கடைசி படம் ஒரு அரசியல் கட்சி வர ஆரம்பிச்சிட்டேனாக்கா நான் மக்கள்கிட்ட சொல்ல வேண்டிய கருத்து அப்படி எனக்குள்ளே அவ்வளவு கொட்டி போய் கிடக்கு, அதை வெளிக்கொணரணும். அது வந்து என்னுடைய கடைசி படத்தில் நான் மக்களுக்கு என்னென்ன செய்ய போகிறதுங்கிறத பேசணும், நான் வந்து மக்கள் என்னவா புரிஞ்சு வச்சுருக்கேன் அப்படிங்கிறத நான் மக்கள்கிட்ட பேசணும், என்னுடைய கொள்கைகளை என்னுடைய சித்தாந்தங்களை இந்த திரைப்படத்தில் பேசணும். நான் மக்கள்கிட்ட நான் இதுக்கப்புறம் நான் படமாக நடிக்கிறதுல முடிவு பண்ணிட்டேன். கடைசி படத்தில் மக்களுக்கு என்னென்னலாம் செய்யணும், என்னென்னலாம் சொல்லணும்னு நினச்சி ஒருத்தனும் எல்லாத்தையும் இந்த படத்தில் நான் பேசி மக்கள்கிட்ட உரையாடணும் அப்படின்னு சொல்லி தானேப்பா கடைசி படத்தை ஒவ்வொரு நடிகரும் எனக்கு மக்கள்னு பேசுகிற ஒருத்தவன், மக்களோட நலனுக்காக நான் கட்சி ஆரம்பிச்சிருன்னு சொல்ல ஒருத்தவன் கடைசி படத்தில் இது முழுசாக நான் பேசியே ஆகணும்னு சொல்லி தானேப்பா அந்த கடைசி படத்தை எடுப்பான். அதை விட்டு பகவந்த் கேசரின்னு ஐயா பாலையா நடிச்ச படத்தை திரும்ப ரீமேக் பண்ணுறேன்னாக்கா அப்போ முழுக்க லாப வெறி. பகவந்த் கேசரி ஏற்கனவே அங்கே ஒரு ஹிட்டான படம் ஆந்திராவில், அதனால் அந்த ஜெயிச்ச குதிரையை கொண்டு வந்து அந்த குதிரை மேலே உட்காந்து ஓடி கடைசி படம்னு சொன்னோம்னாக்கா ஒட்டுமொத்தமாக இந்த கட்சி ஆரம்பிக்க போகிறோம், 41 கொலைகள் வேறு நடந்திருக்கு, நாம் வந்து ஒரு லைம் லைட்டில் இருக்கோம், இதில் கடைசி படம்னு டிக்ளேர் பண்ணிட்டோம்னாக்கா வர்ற லாபம் வந்து 1க்கு 100ஆக மாறும். அப்போ ஒரே படம் ஓகோன்னு வாழ்க்கை, இதோட மூட்டை கட்டி நம்ம போய் உட்காந்துடலாம் அப்படிங்கிற நிலப்பில் தானப்பா நீ வந்து பகவந்த் கேசரி எடுத்து வச்சு உருட்டிட்டு இருக்க. உண்மையிலேயே நீ ஒரு அரசியல்வாதி மக்களுக்கு நல்லது செய்ய போகிறோம்னாக்கா நீ என்னென்ன சொல்லணும்னு நினச்சியோ அந்த கடைசி படத்தில் 33 வருஷம் உன்னை வாழ வச்ச மக்கள் யாது, உன்னை வாழ வச்ச மண் இது, இந்த தமிழ்நாட்டு மக்கள் தானே வாழ வச்சாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன், என்ன செய்ய போகிறேன், நான் என்ன வந்தால் என்ன செய்வேன் நான் அப்படின்னு முறையாடணும்ல நீ. அப்போ முழுக்க ஒரு லாப வெறி கொண்ட ஒரு நபர் தான் விஜய். அப்போ இந்த ஜனநாயகனுடைய தோல்வியை ஒப்புத்துக்க முடியாத எனக்கு ரிலீஸே ஆகலை, நாளை மறுநாள் தான் ரிலீஸ் ஆகுது. ரிலீஸுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டானுங்க, எஸ்கேவுக்கு முன்னாடி போய் முட்டி போட்டானுங்க, லிட்டரலாக முட்டி போட்டானுங்க. எஸ்கே பார்த்தாப்புல சரி அண்ணன் தம்பி பொங்கல் நான் ஒரு நாள் லேட்டாக வரேன் எல்லாம் பேசி பார்த்தாப்புல, அப்புறம் என்ன பண்ணிட்டாப்புல சரி வேலைக்கு ஆகாது தம்பி வாங்க வரிசையாக வாங்க வந்து முட்டி போடுங்க அப்படின்ட்டாப்புல. லிட்டரலாக ரிலீஸுக்கு முன்னாடியே போய் எஸ்கே நேற்று வந்து பையன் எஸ்கேக்கு முன்னாடி போய் தலைக்கு பின்னாடி கையை கட்டி லிட்டரலாக முட்டி போட்டு நிற்கிறானுங்க இந்த அணில் குஞ்சுகள் முழுக்க. என்ன 33 வருஷம் எவ்வளோ பெரிய சீனியர் உங்கள் ஹீரோ உங்களுடைய தலைவன், அவ்வளோ வருஷம் அப்போ அவன் சேர்த்த ஆடியன்ஸு, அவ்வளோ வருஷம் அவன் சேர்த்த நல்ல பேர், இண்டஸ்ட்ரியில் இருக்கிற மக்கள் இவ்வளோ பேர் இருக்காங்களா, அதை தாண்டி இந்த படம் தோல்வி அடையணும் நீயே நினச்சினாக்கா அப்போ இந்த படத்தில் ஒன்றும் இல்லை, அது ஒரு காலி பெருங்காய டப்பா. அதனால தான் பார்த்தாப்புல கூப்பிட்டு முட்டி போடுன்னு சொல்லிட்டாப்புல. அவர் முட்டி போடுன்னு சொன்னது எதுக்குன்னாக்கா எஸ்கே கூப்பிட்டு முட்டி போட சொன்னது தோல்வியை ஒப்புத்துக்கிட்டதன் காரணமாக முட்டி போட சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா தெரிஞ்சிருக்கு இவனுங்க முட்டி போட்டது தோல்வி ஒப்புத்துக்கல அப்படின்னு. இப்போ அந்த ட்வீட் போட்டான் பார்த்தீங்களா இந்த காம கொடூரன், அந்த குழந்தையோடைய ஃபோட்டோவை மார்பிங் பண்ணி போடுவேன் அப்படின்னு சொல்கிறான். இது ஏதோ இந்த படத்தில் உள்ள ஒரு கோபத்தில் அப்படி பண்ணுறானாக்கா அப்படி கண்டிப்பாக ஒரு மனிதனும் இப்படி செய்ய மாட்டான். எந்த ஒரு மனிதனும் ஒரு கோபத்தில் ஏதோ ஒரு தடவை அப்படின்னு செய்ய மாட்டான். கண்டிப்பாக இவன் ஒரு ஹேபிச்சுவல் அஃபண்டராக தான் இருப்பான். இவன் இன்னைக்கு சரி எஸ்கேவுடைய படம் வருது, எஸ்கேவுடைய பொண்ணுனுடைய ஃபோட்டோ கிடச்சிருச்சு, அவங்க மனைவியினுடைய ஃபோட்டோ கிடச்சிருச்சு, நீ வந்து அந்த மனைவியினுடைய ஃபோட்டோவையும் அந்த பெண் குழந்தையுடைய ஃபோட்டோவையும் மார்பிங் பண்ணி போகிறேன்னு சொல்கிற. எப்பா உங்ககிட்ட இருக்கிற டெக்னாலஜி மாதிரி, உங்ககிட்ட இருக்கிற ஃபோன் மாதிரி, உங்ககிட்ட இருக்கிற சிஸ்டம் மாதிரி எஸ்கேவுடைய ஃபேன்ஸுக்கும் இருக்கும்ல, அதே டெக்னாலஜி அவனுக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கும், அதே ஃபோன் அவங்ககிட்ட இருக்கும், அதே லேப்டாப் அவங்ககிட்ட இருக்கும்ல. அப்போ எஸ்கேவுக்கு மனைவி இருக்கிற மாதிரி உனக்கும் ஒரு மனைவி இருக்கும்ல, இப்போ எஸ்கேவுக்கு பொண்ணு இருக்கிற மாதிரி உனக்கு ஒரு பொண்ணு இருக்கும்ல. சரி கல்யாணம் ஆகலன்னு கூட வச்சுக்க நீ, உன் குடும்பத்தில் யாருக்குமே குழந்தை இல்லையா, பெண் குழந்தை இல்லையா, உன் குடும்பத்தில் பெண்களே இல்லையா, நீ அதே மாதிரி மார்பிங் பண்ணி போகிறேன்னாக்கா அப்போ உன் வீட்டில் உள்ள பெண்களுடைய ஃபோட்டோவை தேடி பிடிச்சி எஸ்கேவனுடைய ஃபேன்ஸோ அல்லது ஏகேவனுடைய ஃபேன்ஸோ அல்லது சூர்யா, எனக்கா இந்த சூர்யாவுடைய ஃபேன்ஸோ ஏகேவுடைய ஃபேன்ஸோ எஸ்கேவுடைய ஃபேன்ஸோ இப்படியாப்பட்ட தரங்கட்ட செயல்களை, இழிவான செயல் ஒருபோதும் செய்ய மாட்டார்கள். நான் நல்லா கவனிச்சேன், ஒருபோதும் அவங்க செய்ய மாட்டாங்க. ஆனால் எல்லாரும் அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல.
யாரோ ஒருத்தர் 2 பேர் அந்த அந்த ஹீரோவுக்கு எது வேணாலும் செய்வேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர் 2 பேர் இருப்பான்ல, அவன் இதே மாதிரி உன் வீட்டில் உள்ள பெண்களுடைய ஃபோட்டோவை தேடி எடுத்து அவன் மார்ஃபிங் பண்ணி போட்டால் என்ன பண்ணுவ நீ? ஏன் அவன் போட மாட்டானா? நீ போடும்பொழுது அவன் போட மாட்டானா? உனக்கு தோணும் பொழுது அவனுக்கு தோணாதா? சரி இல்லைங்க, நான் வந்து ஒரு ஃபேக் ஐடி, நான் வந்து விபிஎன்லாம் வச்சு தான் நான் அந்த ஃபேக் ஐடியை மெயின்டைன் பண்ணுறேன், என்னுடைய பர்சனல் டேட்டா எதுவுமே நான் இன்புட்டாக கொடுக்கல, அதனால் என்னை யாராலும் எந்த நாட்டு போலீஸாலும் என்னை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஒன்று தெரிஞ்சுக்க ராஜா, அப்படி ஒருத்தவன் அந்த உலகத்திலே கிடையாது. என்னை கண்டுபிடிக்க முடியாது, நான் விபிஎன் போட்டிருக்கேன், டேட்டாவே கொடுக்கல, நான் ஒரு ஃபேக் ஐடி, என்னை கண்டுபிடிக்க முடியாது, நீ வேணால் நினச்சிக்கலாம், நீ வேணால் உன்னை யாரும் கண்டுபிடிக்கலன்னு நினச்சிக்கலாம். அப்படி ஒருத்தன் உலகத்திலே கிடையாது. மிகப்பெரிய ஒரு இந்த போதை மருந்து கடத்தலுடைய மன்னன்னு சொல்லுவாங்க, நார்கோட்டிக்கு அப்புறம் இந்த ட்ரக்ஸு இதனுடைய வேர்ல்டு லெவலில் இருக்க நம்பர் 1 தாதா ஒருத்தர் இருக்கார். அந்த பாப்லோ எஸ்கோபார்னு சொல்லுவாங்க அவரை. அவர் இப்படி தான், அவர் கொலம்பியன் நினைக்கிறேன், அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய அரசாங்கத்தையே வச்சுருந்தார். தனியாக அவருக்கு ஹெலிகாப்டர் உண்டு, தனியாக போலீஸ் படையே உண்டு, அவருக்கு தனியாக ஒரு கவர்மெண்ட். அவர் அங்கேருந்து முழுக்க நார்கோட்டிக்கு முழுக்க போதைப் பொருள் எல்லாம் அங்கே போய் இறங்கும், டன் கணக்கில் இறங்கும், டன்னாக இறங்கும். வேர்ல்டு முழுக்க அங்கே தான் டிஸ்ட்ரிபியூஷன், யாருமே தொட முடியல. உலக போலீஸ் எவனுமே இன்டர்போல் முழுக்க தொடவே முடியல அவரை. அவரும் அந்த கொலம்பியன் போலீஸால் சுட்டு கொல்லப்பட்டார். எங்கே இருக்காரு கண்டுபிடிச்சி போய் அதே கொலம்பியன் போலீஸ் சுட்டு கொன்னது பாப்லோ எஸ்கோபார். இல்லை பாப்லோ எஸ்கோபாரோட என்ன பெரிய புளுத்தியா நீ? இல்லை இவர் வந்து ஃபேக் ஐடி வச்சிருக்காரா, விபிஎன் போட்டிருப்பாரா, இவரை கண்டுபிடிக்க முடியாதா? இல்லை நீ வெளிநாட்டில் கூட ராஜா, நீ எங்கே வேணாலும் இரு, சரி உன் வீட்டில் உள்ள பெண்களுடைய ஃபோட்டோ கிடைக்கலன்னா வச்சுப்போம். நீ உயிருக்கு உயிராக நேசிக்கிற உன் தலைவன் வீட்டில் உன் தலைவனுக்கு மனைவி இருக்குல்ல, உன் தலைவனுக்கு இதே மாதிரி பெண் குழந்தை இருக்குல்ல, இப்போ அவங்களுடைய ஃபோட்டோ பப்ளிக்கில் இருக்கும்ல, உன்னைய மாதிரி அவன் எடுக்க மாட்டானா? ஒரு எஸ்கே ஃபேனோ ஒரு ஏகே ஃபேனோ இதே மாதிரி மற்ற ஒரு ரஜினிகாந்த் ஃபேனோ ஹார்ட் கோராக இருக்கிற ஒரு சில ஃபேன்ஸ் வந்து இதே மாதிரி உன் ஃபோட்டோ எடுத்து ஒரு ஃபேக் ஐடி ஒரு விபிஎன் வச்சுக்கிட்டு எங்கேயோ உட்காந்துக்கிட்டு எந்த டேட்டாவும் இன்புட்டாக அவனுடைய பர்சனல் டேட்டா கொடுக்காம அவங்களுடைய ஃபோட்டோவை மார்ஃபிங் பண்ணி போட்டால் என்ன ராஜா பண்ணுவான்? நீ பண்ணுறது மாதிரி அவன் பண்ண மாட்டான்னு நிச்சயம். ஏன் அப்போ சரி விஜய் இருக்காப்புல, அடுத்தது நம்ம ராஜ்மோகன் இருக்கானே, ஏன் ராஜ்மோகன் வீட்டில் பெண்களே கிடையாதா? இப்போ ராஜ்மோகன் வீட்டில் உள்ள பெண்களை இதே மாதிரி எடுத்து அவன் மார்ஃபிங் பண்ணி போட்டால் என்ன ராஜா பண்ணுவ நீ? ஏன் புசியானந்த வீட்டில் பெண்கள் இல்லையா? ஷில்பா குமார் வீட்டில் பெண்கள் இல்லையா? இப்போ இவங்க வீட்டில் உள்ள பெண்களுடைய ஃபோட்டோலாம் எடுத்து அவன் பழி தீக்கிறோன்னு சொல்லிட்டு அவன் ஃபோட்டோ மார்ஃபிங் பண்ணி போட்டாங்க. இது எங்கே போய் நிற்கும்? யார் பண்ணாலுமே தவறு தான், யாரும் நம்ம ஊக்கப்படுத்தலை. நீ பண்ணினாக்கா பதிலுக்கு அவன் பண்ணுவான்ல, நீ என்ன பண்ணுறியோ அதான ராஜா அவன் பண்ணுவான். அப்போ நீ ஆரம்பிச்சனோட விளைவு எங்கே போய் நிற்கினாக்கா, நீ உயிருக்குறை நினைச்சிருவோம் தலைவனுடைய வீட்டில் உள்ள பெண்களுடைய ஃபோட்டோ எடுத்து போடுவானுங்க ஆப்போசிட்டில். என்ன உண்மை? புசியானந்த வீட்டில் உள்ள பெண்கள் ஃபோட்டோ எடுத்து போடுவானுங்க. ஷில்பா குமார் அந்த கட்சியில் வேறு ஏமாவும் இருக்கானா, நேற்று சேர்ந்தவன் முந்தா நாள் சேர்ந்தவன் 4 நாளைக்கு சேர போகிறவன் எல்லாருடைய வீட்டில் உள்ள பெண்களுடைய ஃபோட்டோ எடுத்து போட்டாக்கா என்ன ஆகுறது? இப்போ இவன் இருக்கான் பார்த்தீங்களா, இவனுக்கு தயவு செய்து யாரும் சப்போர்ட் பண்ணிட்டு வராதிங்க. ஏன்னா அந்த பெண் குழந்தையினுடைய ஃபோட்டோவை நான் ஆபாசமாக சித்தரித்து போடுவேன் அப்படின்னு சொல்கிறவன் கண்டிப்பாக மனிதனுடைய மனநிலை இருக்க வாய்ப்பே கிடையாது. அவன் ஒரு ஆபாச கொடூரனாகத்தான் இருப்பான், அவன் ஒரு ஹேபிச்சுவல் அஃபண்டராக தான் இருப்பான். அவன் மனசுக்குள்ளே அந்த குரூரம் அந்த வன்மம் இருந்தால் மட்டும்தான் அது வெளியில் வரும். நீ அட்டாக் பண்ணுறதுக்கு எவ்வளோ வழிகள் இருக்குது. சிவகார்த்திகனை போட்டு திட்டலாம், நீ கண்ணா பண்ணாலும் சிவகார்த்திகனை திட்டு யார் கேட்க போகிறா? அந்த படத்தினுடைய டீமை போட்டு திட்டு அவன் கேட்க போகிறா? ஒரு கோபத்தில் சொல்கிறேன், ஒரு லாஜிக்காக. அதை விட்டு அவங்க வீட்டில் உள்ள பெண் குழந்தைப்பா, இப்போ என்னுடைய ஒரு பயங்கரமான எதிரி இருக்கார், அவங்க வீட்டில் ஒரு சின்ன ஒரு குழந்தை இருக்குன்னாக்கா அந்த குழந்தை நம்ம குழந்தை மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவான். அவரு நமக்கு பிடிக்காது அப்படிங்கிறதுக்காக எதுவுமே தெரியாத அந்த குழந்தையுமா நம்ம வில்லனா பார்ப்போம் இல்லையே. அப்போ இவன் அப்படி நினைக்கிறான் அப்படின்னாக்கா, அப்படி நினைக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் மனநோயாளிகள், ஒரு சைக்கோன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சீமான் மாதிரியான ஒரு பாலியல் பொறுக்கியாக இருந்தால் மட்டும்தான் இப்படியாப்பட்ட வக்கிரங்கள் வெளில வரும். இவன் ஏதோ இந்த மாதிரி சிவகார்த்தியின் வீட்டில் உள்ள பெண்களுடைய ஃபோட்டோவை தான் இப்படி மார்ஃபிங் பண்ணி போடுவான்னு மிரட்டுறானாக்கா கிடையாது. சொந்த கட்சிக்குள்ளேயே உள்ள பெண்களை இவன் இப்படி மார்ஃபிங் பண்ணி கண்டிப்பாக போஸ்ட் பண்ணியிருப்பான். அதே கட்சிக்குள்ளே இருந்துக்கிட்டு அதே ரசிகராக இருந்துக்கிட்டு எப்படிங்க பண்ணியிருப்பாங்க? ஆப்போசிட்டில் சொன்னால் கூட லாஜிக் நீங்கள் கேட்கலாம். இப்போ அந்த கட்சிக்குள்ளே யாரோ இவனுக்கு தெரிஞ்ச ஒரு பொறுப்பாளருக்கு போஸ்டிங் போட்டு கொடுக்காம புசியானந்த் வந்து வேற ஒரு பொண்ணுக்கு போஸ்டிங் போட்டு கொடுத்துட்டாரு அப்படின்னாக்கா அந்த கடுப்பில் கூட இவன் ஃபேக் ஐடி தானே, விபிஎன் போட்டு தானே வேலை பார்க்குறான். அப்போ இவன் யார் என்னன்னு அப்போ புசியானதுக்கும் தெரியாதுல்ல. யாரோ ஒரு ஐடி வேற ஒரு டிபியை வச்சுக்கிட்டோ ஒரு 4 இந்த ஃபேக் ஐடி மாரி 4-5 ஃபேக் ஐடி வச்சுருக்கலாம்ல அவன். அப்போ வேற ஒரு ஃபேக் ஐடியிலேருந்து புசியானந்தை குறித்து புசியானந்தை விட்டு பெண்களை குறித்து ஆபாசமாக இவனை சித்தரித்து போடுவான். அது எப்படி நம்ம ரெஃபர் பண்ண பொண்ணு இல்லாமல் வேற ஒரு ரெஃபர் பண்ண பொண்ணு வேற ஒரு பொண்ணுக்கு இவன் இப்படி வாய்ப்பு கொடுப்பான்? அந்த வாய்ப்பு வாங்கப்பட்ட பெண் இருக்காங்கல்ல, அந்த பெண் பொறுப்பாளரையும் இவன் கண்டிப்பாக ஆபாசமாக சித்தரித்து போட்டிருப்பான்.
அப்போ சிவகார்த்திகேயன் வீட்டு பெண்களையே நேற்றுக்கு வந்த பையன் சிவகார்த்திகேயன் அவர் மேலேயே உள்ள வெஞ்சன்ஸ் கொண்டு அவருடைய வீட்டு பெண்களையே அப்படி ஆபாசமாக சித்தரிச்சு போடுறான்னா, அப்பத்துலேருந்து விஜயை ஒவ்வொரு முறையும் தோற்கடித்த ஏகே வீட்டில் உள்ள அவருடைய மனைவி அவங்களுடைய குழந்தைகள் இருக்காங்கல்ல, அவங்கள ஏன் இவன் ஆபாசமாக சித்தரிச்சு போட்டிருக்க மாட்டான்? நீங்கள் எடுத்து பாருங்க, அல்லது வேற ஃபேக் ஐடி கண்டிப்பாக போட்டிருப்பான். அந்த ஃபேக் ஐடி இவனாத்தான் இருக்கும். ஏன் ரஜினிகாந்த் அவர்கள் எடுத்துக்கங்க, ரஜினிகாந்த் வீட்டில் உள்ள பெண்களை கண்டிப்பாக இவன் இதே மாதிரி பண்ணி போட்டிருப்பான். தயவு செஞ்சு உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு எவனும் வராதிங்க. ராஜா, நீ எதை நினச்சிக்கிட்டு இருக்க? நீ வந்து நம்ம ஃபேக் ஐடி, விபிஎன், லொட்டு லூசுக்கு, மண்ணாங்கட்டி, மசுருன்ட்டு நீ பாரு. இங்கே நீ வந்து ஜனநாயகனுக்கு படம் ஏதாவது பிளாக்ல 1000 ரூபா 2000 கொடுத்து டிக்கெட் வாங்கி வச்சிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை வித்துரு, நல்ல ரேட்டுக்கு வித்துரு. ஏன்னா படம் சொன்னபடி ரிலீஸ் ஆகிடும், ஆனால் நீ ரிலீஸ் ஆக மாட்ட. படம் ரிலீஸ் ஆகும்போது நீ ரிலீஸ் ஆக மாட்ட ராஜா. நீ உள்ளே இருப்ப, நீ கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கில்ல. பார்க்குறியா ராஜா? படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நீ எங்கே இருக்குன்னு பார்க்குறியா? ஏற்கனவே கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆயிருச்சு ராஜா. ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள உன்னை தூக்கி உள்ளே வச்சுருவாங்க. சாதாரண வழக்கு இல்லை. பெண் குழந்தைகள் குறித்து மைனராக இருக்கக்கூடிய குழந்தைகள் பற்றின புகைப்படத்தையோ அவங்களுடைய அனுமதி இல்லாமல் சாதாரணமாக புகைப்படத்தை வெளியிட்டாலே தவறு. அதுவும் ஆபாசமாக சித்தரித்து வெளியிடணும் மிரட்டுறது இருக்குல்ல, அது மிக கொடூரமான தண்டனை. இப்போ சட்டத்தெல்லாம் திருத்திட்டாங்க. இப்போ குழந்தைகள் சம்மந்தப்பட்ட ஆபாசமான படங்களை ஃபோனில் பார்த்தாலே மிகப்பெரிய தண்டனை. நீ என்ன பண்ணுற? ஆபாசமாக சித்தரித்து வெளியிடுவேன்னு பிளாக்மெயில் பண்ணுற. நீ வெளியிட்டிருப்ப கண்டிப்பாக, அது வேறு. நீ வெளியிட்டாலும் வெளியிடாமல் இருந்தாலும் அப்படி ஒரு பிளாக்மெயில் த்ரெட்னிங் கொடுக்குறல, மிகப்பெரிய கொடூரமான தண்டனை இருக்குது. உள்ளே கூட்டு போய் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? சட்டத்தின்படி தண்டனைங்கிறது வேறு, நான் பெயிலபிள் உள்ள தூக்கி போட்டுருவாங்க. எத்தனை வருஷங்கிறது அது வேறு, அது சட்டம் பார்த்துக்கும். ஆனால் அவனை கைது பண்ணி உள்ளே கூட்டு போகும்பொழுது அந்த போலீஸ் ஸ்டேஷனில் மேலே உள்ள பாத்ரூமில் முதல்ல வலிக்கி விழ வைப்பாங்க, அப்புறம் கீழே உள்ள பாத்ரூமில் வலிக்கி விழ வைப்பாங்க, அப்புறம் சைடில் உள்ள பாத்ரூமில் வலிக்கி விழ வைப்பாங்க, அப்புறம் இந்த பக்கம் உள்ள பாத்ரூமில் வலிக்கி விழ வைப்பாங்க, அப்புறம் பின்னாடி ஒரு பாத்ரூம் இருக்குல்ல அங்கே போய் இன்னும் வலிக்கி விழ வைப்பாங்க. இதெல்லாம் வலிக்கி விழ வச்சதுக்கு அப்புறம் அவனுடைய கொட்டை இருக்குல்ல, அதெல்லாம் தெரியுமா பண்ணுவாங்க? கரன்னு கசக்கி விட்டுருவாங்க. ஊரில் ஆட்டுக்கு கசை அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுக்கு ஒரு கட்டை ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த கட்டையை வச்சுட்டு அதுக்குன்னே பிரத்யேகமாக செய்யப்பட்ட ஒரு கட்டை இருக்கும். அந்த கட்டையை வச்சுட்டு அந்த ஆட்டினுடைய அந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா, நட்ஸு, அந்த பால்ஸை தூக்கி வச்சு அடிப்பாங்க. அடித்து என்னாக்கா அந்த ஆடு வந்து அப்போ தான் நல்ல சதப்பத்தோடு வளரும், இல்லைனாக்கா பெண் ஆட்டு பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படிங்கிறதுக்காக அந்த பால்ஸை வந்து அடித்து நசுக்கி கசக்கிடுவாங்க, பவுடர் மாதிரி ஆக்கி விட்ருவாங்க. ஆகினதுக்கு அப்புறம் 2-3 நாள் மஞ்சள் தச்சுடுவாங்க. அந்த ஆடு கத்திக்கிட்டே இருக்கும் வழியில் மஞ்சள் தச்சுடுவாங்க. அதான் கசை அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க ஊரில். லிட்ரலாக நீ பண்ண தவறுக்கான தண்டனைனாக்கா உன்னை கொண்டு போய் கசை அடிச்சு விட்ருவாங்க. முதல்ல கசை அடிச்சு விட்ருவாங்க. உன்னுடைய பால்ஸ் இருக்குல்ல, கசைக்கு நான் சிரிக்கிறேன்னு பார்க்க ராஜா. பெண் குழந்தைகளை பற்றி ஆபாசமான முறையில் நீ பிளாக்மெயில் பண்ணி த்ரெட்னிங் பண்ணியிருக்கேன். அவனை நான் ஆபாசமாக ஃபோட்டோஸ் திருச்சி விட சாதாரண குற்றமே கிடையாது. நான் உன்னை மிரட்டலாம் இல்லை, லிட்ரலாக நடக்குதா இல்லை மட்டும் பாருது, நடக்குதா இல்லையாங்கிறது மட்டும் பாரு. ஏன்னாக்கா இதை பார்த்துட்டு பல பேர் வருவீங்களா, அவங்களோட எல்லாருடைய கொட்டைகளும் நசுக்கப்படும், பிதுக்கப்படும். நீ எல்லா பாத்ரூம்லையும் விழுந்து 2 கையிலையும் கட்டு போட்டு 2 காலையும் மடக்கி கட்டு போட்டு நீ நீதிமன்றத்தில் போய் ஐயா இந்த போலீஸ்கார் தாங்க என்னை அடித்து காலு கையை முறிச்சாருனாக்கா என்ன கேஸ்ன்னு கேட்பார் நீதிபதி. ஐயா இந்த பாருங்கய்யா இவங்க வீட்டு பெண் குழந்தைகளை எவ்வளோ ஆபாசமாக சித்தரித்து பேசியிருக்கான் பாருன்னு சொன்னாக்கா அப்போ நீதிபதி வாங்கி பார்த்துட்டு, ஏன்பா இங்கே வாங்க இன்ஸ்பெக்டரை, உங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் 4 பாத்ரூம் தான் இருக்கா, பத்தாதே ஒரு 10 பாத்ரூம் உள்ள போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போய் இன்னும் 6 பாத்ரூமில் வலிக்க விழ வச்சு கூட்டுவாங்க. இப்படியாப்பட்ட ஒரு நபர் இருக்கவே கூடாது முதல்ல. அதனால் கூட்டு கொண்டு போய் கசை அடிச்சு விட்டு இன்னும் 10 பாத்ரூமில் வலிக்க விழ வச்சு கூட்டுவாங்க. அப்போ தான் இந்த மாதிரியான காம கொடூரங்களுக்கு சைக்கோகளுக்கு புத்தி வரும் அப்படின்னு நீதிபதி சொல்லியே அனுப்புவார். உனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது ராஜா, உனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. இப்படியாப்பட்ட ஒருத்தவனுக்கு எனக்கு இந்த வெர்ச்சுவல் வாரியர்ஸ் சொல்லி இவனுங்க குழுவாகவே இயங்குறானுங்க. எல்லா பையனும் ஃபேக் ஐடியை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி யாராவது கருத்தறி எதிர்கொள்ள முடியல அல்லது படம் ரிலீஸ் ஆகுது, இவங்க தலைவன் படம் அட்டர் பிளாப் அப்படின்னாக்கா ஆப்போசிட்டில் உள்ளவங்களோட டீமு அல்லது எதிர் அரசியல் புரிகிறவங்க, அவங்க வீட்டு பெண்கள், அந்த அமைப்பில் உள்ளவங்களுடைய பெண்கள் அல்லது அந்த அமைப்பில் வேலை பார்க்குற பெண்கள் அவங்களை குறித்து ரொம்ப ஆபாசமாக சித்தரித்து மார்பிங் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுறது, அதில் ஒரு புலகாங்கிதம் அடையிறது. ராஜா நீ வந்து மாட்டேன்னு நினச்சிட்டு இருக்க இல்லையா, நீ படம் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளே நீ ரிலீஸ் ஆக மாட்ட பாரு. இன்றோ நாளையோ உனக்கு கசை அடிக்கப்படும், பாத்ரூமில் நீ வழுக்கி விழ வைக்கப்படுவாய். எண்ணி வச்சுக்க இது நடக்குதா இல்லைன்னு மட்டும் பாரு.